மில்கி மிஸ்ட் கம்பெனி நம்ம எல்லாரும் நோட் பண்ணியிருப்போம். இந்த கீ, பன்னீர் அண்ட் தென் இந்த மில்க் ஷேக் இந்த மாதிரி மில்கி மிஸ்ட்ன்ற ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணியிருப்போம். இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து போயிருக்கு. ஏன்னா இவங்க செபி கிட்ட வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஐபிஓ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஊரை சேர்ந்த இந்த தமிழ்நாடு பேஸ் பண்ண இந்த ஒரு கம்பெனி வந்து ஐபிஓக்கு வந்து வரப்போறாங்க. ஈரோட்ல இருக்கு இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது. இவங்க வந்து இந்த அமுல் மாதிரியோ ஆவின் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த லிக்விட் மில்க் வந்து விற்பாங்க. லூஸ்ல வந்து பாக்கெட் மில்க் வந்து விற்பாங்க. இந்த 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லிட்டு. பட் நீங்க மில்கி மிஸ்ட் கிட்ட அந்த மாதிரி ப்ராடக்ட்ல எதிர்பார்க்க முடியாது. அவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமான ப்ராடக்டா இருக்கும். அது எல்லாமே இந்த கீ, கர்ட் அண்ட் தென் இந்த மில்க் ரிலேட்டடான அந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க, இந்த மில்க் ஷேக்ஸ் மாதிரியா இருக்கட்டும், இல்லை ஐஸ்கிரீம் மாதிரியா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்கும். தாண்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மில்கி மிஸ்ட்ல இருக்கு. நீங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இந்த யோகா ஆர்ட்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. சீஸ், பட்டர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களோட பைப் லைன்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வச்சிருக்க இந்த மில்கி மிஸ்ட் கம்பெனி வந்து ஐபிஓ வந்து போட போறாங்க. 2000 கோடி வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2000 கோடியில 750 கோடி வந்து லோன் ரீபேமெண்ட்காக வந்து கொடுக்க போறாங்க. இல்ல அப்படின்னா ப்ரீபேமெண்ட் எதனா வாங்கியிருந்தாங்கன்னா அதை கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ கடன் எதனா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பெண்டிச்சருக்காக என்ன கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து திருப்பி தரதுக்காக ஒரு 750 கோடி வந்து வச்சிருக்காங்க. 412 கோடி வந்து இந்த பெருந்துறையில ஒரு புது பிளான்ட் ஒன்று திறக்க போறாங்களாம். சோ அங்க வந்து இந்த மில்கி மிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்க போறாங்க. அதுக்கு ஒரு 414 கோடி. 129 கோடி வந்து டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்காக இந்த கூலர்ஸ், ஃப்ரீசர்ஸ் ஃபுல்லாவே வந்து இது மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் தென் ஃபுல்லாவே கூலிங் எக்யூப்மெண்ட் வந்து தேவை. அதுக்கு வந்து ஒரு 129 கோடி வந்து தேவைப்படுதுன்றாங்க. மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே கார்பரேட்டிவ்ஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2000 கோடியில 1750 கோடி வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸா வந்து வரப்போகுது. மீதிக்கு 250 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஸோ அந்த ஆஃபர் ஃபார் சேல்ன்றது ப்ரொமோட்டருக்கு வந்து போக போகுது. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரா இருக்கவங்க சதீஷ்குமார் டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ட் தென் அனிதா எஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 2023 1400 கோடி வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 2400 கோடியா வந்து இருக்கு. 30% வந்து growth கொடுத்துருக்காங்க 2023 to 2025. ஸோ நல்ல ஒரு growth-ஆன ஒரு கம்பெனியா தான் இருக்கு. அண்ட் தென் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தாலும் மார்க்கெட் அவங்களோட பியர் காம்படிட்டர்ஸ், அதாவது இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாரை விடவே ஒரு 20% இல்ல 10% அதிகமாக தான் இவங்களோட ப்ராடக்ட் வந்து விற்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட பிராண்ட் லாயல்ட்டி அண்ட் தென் அந்த ஒரு ப்ராடக்ட் டேஸ்ட் அதோட குவாலிட்டி அப்படின்றத சொல்றாங்க. அது உண்மையும் கூட. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் மில்கி மிஸ்டோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ப்ரீமியமா தான் வந்து விற்பாங்க. 150 மெட்ரிக் டன் பன்னீர் வந்து ஒரு நாளைக்கு வந்து தயாரிக்கிறாங்க. 150 மெட்ரிக் டன். இது வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் வந்து இவங்க தான் அப்படின்றது வந்து நியூஸா இருக்கு. ஓவராலா தான் நியூஸா இருக்கு இந்த மில்கி மிஸ்ட் ஐபிஓ சுத்தி. ஸோ இந்த ஐபிஓ வந்து வரட்டும். வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கும் இந்த கம்பெனி மேல வந்து ஒரு கண்ணு இருக்கு. பார்க்கலாம் இந்த ஐபிஓ வரும்போது எப்படி இருக்குன்னு. டைட்டன் கம்பெனி வந்து இந்த தமாஸ் ஜுவல்லரின்ற கம்பெனி வந்து ஃபுல்லா வந்து வாங்க போறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 67% வந்து வாங்கிட்டாங்க. மீதி இருக்குது 33% ஆஃப் த ஸ்டேக் தான். இது வந்து டிசம்பர் 2029 வந்து முடிச்சிருவோம். மீதி இருக்க பேலன்ஸ் 33%. இப்ப 67% வந்து வாங்கிட்டாங்க தமாஸ் ஜுவல்லரியோட. டைட்டன் கம்பெனில இந்த ஷேர் வந்து வாங்குறது யாரு அப்படின்னா இந்த டைட்டன் கம்பெனி உள்ள இருக்க தனிஷ் பிராண்ட் தான். ஸோ தனிஷ் பிராண்ட் இந்த ஜுவல்லரி செக்மெண்ட் தான் 67% ஆஃப் த ஷேர் வந்து வாங்கிட்டாங்க. இந்த தமாஸ் ஜுவல்லரின்றது அங்க கல்ஃப் கண்ட்ரில இந்த துபாய் அந்த சைட்ல இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் இவங்க தான் வந்து ஸ்பெஷலான ஒரு ரீட்டைலர் மாதிரி. நம்ம ஊர்ல எப்படி இந்த கல்யாண் இந்த தனிஷ் இருக்காங்களோ அந்த ஊர்ல அவங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து இவங்க வாங்கிட்டாங்க. எதுக்காகன்ற பிளான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை வாங்கிட்டாங்க அப்படின்னா துபாய் கண்ட்ரீஸ்ல வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த யுஏஇ, கத்தார் சைட்லாம். இந்த டீலோட ஒர்த் வந்து 2400 கோடியா இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து இன்டர்னல் கேஷ் அண்ட் தென் கேஷ் ரிசர்வ் அண்ட் தென் டெப்ட் இதை வச்சு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு இந்த அக்விசிஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இந்த டீல் வந்து தனிஷ்க்கு ரொம்ப முக்கியம் அண்ட் தென் டைட்டன்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா 13 இடத்துல வந்து இருக்காங்க இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் சைட்ல. ஸோ தனிஷ்கோட பிராண்ட் மட்டுமே ஒரு 13 இருக்கு அப்படின்னா அதுல ஒரு யுஏஇல 10, கத்தார்ல 2, ஓமன்ல வந்து 1 இருக்கு. இதுவே இந்த தமாஸ் ஜுவல்லரியோட அவுட்லெட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 146 அவுட்லெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோர்ஸ் வந்து நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த 146 ஸ்டோர் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா அக்ராஸ் த கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே வந்து இருக்கு. இந்த பஹ்ரைன், குவைத், ஓமான், சவுதி அரேபியா அந்த மாதிரி யுஏஇ நீங்க எது எடுத்து பார்த்தாலுமே அக்ராஸ் கண்ட்ரிஸ்ல இவங்களோட பிரான்ச் வந்து இருக்கு. ஸோ இதை வாங்கிட்டாங்கன்ற பட்சத்துல இவங்களுக்கு வந்து இந்த சப்ளை செயின் இங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்க சப்ளை செயின் வந்து இவங்களுக்கு ஈஸியா வந்து அமைஞ்சிடும். ஸோ சப்ளை செயின் அண்ட் தென் எல்லா ரீட்டைல் அவுட்லெட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பிளஸ் மூவா வந்து இந்த டைட்டன் கம்பெனி வந்து போகும். குளோபலாவும் இந்த டைட்டன் கம்பெனி வளர்றதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு. வெஸ்ட் ஏஷியால மட்டும் வளர்ற பிளான் வந்து கிடையாது. குளோபல் லெவல்ல போனோம். நார்த் அமெரிக்கால 7 to 8 ஸ்டோர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் யூகே, சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு ஸ்டோர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லா சைடுமே எக்ஸ்பென்ஷன் ஆகிற பிளான் வந்து இருக்கு. ஸோ இப்படிலாம் எக்ஸ்பென்ஷன் வந்து கரெக்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளேயரா இருப்பாங்க இந்த கோல்ட் ஜுவல்லரி செக்மெண்ட்ல ரீட்டைல் லெவல்ல. எட்டர்னல் கம்பெனி அந்த ஜொமேட்டோ கம்பெனியோட ஷேர் வந்து நேற்று மட்டும் ஒரு 7% வந்து ஏறி இருக்கு. இதுக்கான ரீசன் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 90% டவுன் ஆனது.
ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்கா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுதான் ரீசனா இருக்கு. அவங்களோட 90% ஆஃப் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. பட் ஆனா அந்த ஷேர் வந்து 7% வந்து ஏத்தி இருக்காங்க. ஸோ ரீசனா நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த பிளிங்கிட் கம்பெனி இருக்குல்ல, அது வந்து ஜொமேட்டோவே வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் நியூஸா இருக்கு. ஸோ எட்டர்னல் கம்பெனி உள்ள இருக்கிறது தான் இந்த ஜொமேட்டோ பிளிங்கிட்லாம். ஸோ எட்டர்னல் கம்பெனி உள்ள ஜொமேட்டோக்கு அண்டர்ல இருக்குது பிளிங்கிட். ஜொமேட்டோ தான் வந்து மெயினான பிசினஸா இருந்துச்சு இவங்களுக்கு. அதை வந்து பிளிங்கிட் நிறுவனம் வந்து இப்போ முறியடிச்சிட்டாங்க. ஸோ பிளிங்கிட்டோட ஆர்டர் வேல்யூ அண்ட் தென் அதுல இருக்க மந்த்லி யூசர்ஸ் அந்த எல்லாமே அந்த மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஜொமேட்டோ வந்து அபிஷியலா பீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜொமேட்டோக்கு 8,000 crore ரெவன்யூ வருது அப்படின்னா பிளிங்கிட்ல 9,000 crore வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த மந்த்லி யூசர்ஸ் வச்சு எடுத்த டேட்டாவா இருக்கு. ஸோ அபிஷியலா பீட் பண்ணிட்டாங்க பிளிங்கிட். ஸோ பிளிங்கிட் வந்து இவங்களோட Q1ல வந்து சொல்லியிருந்தாங்க 243 டாக் ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிட்டோம். ஒரு 2000 ஸ்டோர் வந்து இந்த டிசம்பருக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்லாம் பிளானா வந்து இருக்கு. இந்த மாதிரியான ஓவரால் பிளிங்கிட் வந்து வளர்ந்துட்டே போறது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில சென்டிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. பட் ப்ராஃபிட் 90% வந்து விழுந்திருக்கு. லாஸும் வந்து வைடன் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. கேஷ் ரிசர்வும் இவங்க கிட்ட வந்து இருக்கு. பட் அது வந்து டெப்ட் கட்டுவாங்களா இல்ல அப்படின்னு இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் வந்து பிளானா வந்து இல்ல. ஃபுல்லாவே வந்து கேஷ் பர்னிங் செக்மெண்டா தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு எட்டர்னலுக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் விழுந்துமே இந்த ஷேர் வந்து 7% வந்து ஏறி இருக்கு ரீசனே இல்லாம. நீங்க யாராவது இந்த எட்டர்னல் ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த ப்ராஃபிட் டவுன் அண்ட் தென் லாஸ்ல வந்து போற கம்பெனி வாங்குறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசா இல்ல. பட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏஞ்சல் ஒன்னோட Q1 வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஃபினான்ஷியல் 2026 இந்த Q1 வந்து கொஞ்சம் நல்லாவே அவங்களுக்கு வந்து அமையல. ப்ராஃபிட் வந்து ஒரு 60% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இந்த டிராப்புக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. இதுல எஃப்என்டோவும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அது என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல வந்து எஃப்என்டோ வந்து எவ்வளவு பேர் வந்து பண்றதை கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த டேட்டால வந்து தெரிய வருது. ப்ராஃபிட் 60% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 19% வந்து டவுன் ஆயிருக்கு. இதுக்கான கோர் ரீசன் எஃப்என்ஓல இருக்க புரோக்கரேஜ் கமிஷன்ஸ் வந்து கம்மியா வந்திருக்கு. அந்த புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து கம்மியா டிடெக்ட் பண்ணிருக்காங்க. 260 கோடி வந்து இதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் மெயினான ரீசனா இருக்கு. அது என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏஞ்சல் ஒன்னுக்கு டோட்டல் ரெவன்யூ அவங்களோட 100% ரெவன்யூ வருது அப்படின்னா 60% வந்து புரோக்கரேஜ்ல இருந்து மட்டும்தான் வரும். அந்த 60% வந்து புரோக்கரேஜ் இருந்து வரதுல 75% வந்து இந்த எஃப்என்ஓ புரோக்கரேஜ்ல இருந்து மட்டுமே வரும். இந்த எஃப்என்டோல ட்ரேட் பண்றவங்க அது உங்களுக்கு வந்து அதிகமான சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அதுல இருந்து மட்டும்தான் 75% அவங்களோட ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அது வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஷார்ப்பா டிக்ளைன் வந்தாயிருக்கு. 33% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசனா அமைஞ்சிருக்கு. செபியுமே ரெகுலேட்டரியில நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில தான் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஏஞ்சல் ஒன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் தென் இன்ட்ராடேல வந்து மானிட்டரிங் பண்றது அதிகமா இருக்கு. அண்ட் தென் பிரீமியம் கலெக்டிங் வந்து பார்க்கும்போது அதுலயுமே கண்ணு வச்சிருக்காங்க செபின்றவங்க. ஸோ இந்த மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபுல்லா டார்கெட் பண்ணி அவங்க வந்து காசை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு செபியோட டைட்டன் ரெகுலேஷன் ஃபுல்லாவே ஏஞ்சல் ஒன் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதுதான் ஓவரால் ரீசனா வந்து இருக்கு ஏஞ்சல் ஒன் ஷேர் வந்து வெல்றதுக்கு. ஜெராதாவோட டேட்டாவை வச்சு பார்க்கும்போதுமே 30% வந்து இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த டெரிவேட்டிவ் ஆப்ஷன்ஸ்ல விளையாடுறது எல்லாமே கம்மியா இருக்கு அப்படின்றது நியூஸா இருக்கு. 30%. இதை தாண்டி செபியோட ட்ரூ டு லேபிள்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் இருக்கு. இதுவுமே வந்து ஸ்ட்ரிக்டா அஃபெக்ட் பண்ணிருக்கு இந்த ஏஞ்சல் ஒன் கம்பெனியை. ஓவராலா பார்க்கும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து குறைஞ்சிட்டு வந்த மார்க்கெட்ல இது வந்து ஜெராதா கம்பெனிக்குமே அஃபெக்ட் தான், ஏஞ்சல் ஒன் கம்பெனிக்குமே அஃபெக்ட் தான், ஒட்டுமொத்த புரோக்கரேஜ்மே அஃபெக்ட் தான் ஆயிருக்கு. மேங்களூர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் MCFன்ற ஷேர் வந்து நேத்து மட்டும் ஒரு 8% வந்து ஏறி இருக்கு. இதுக்கான ரீசன் டாலிகனான்றவங்க நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இவங்க வந்து இந்த கம்பெனில ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 1.15% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து நம்ம பார்க்கும்போது லட்சக்கணக்கான ஷேர்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த அளவுக்கான ஷேர்ஸ் வந்து இவங்க ஒரே நாள் இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த ஷேர் வந்து 8% வந்து அப் ஆயிருக்கு. ஸோ இந்த 1.15% ஆஃப் த ஷேர்ன்றதே 13,64,000 ஷேரா வந்து இருக்கு. அந்த அளவுக்கான அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து இது. இவங்களோட ஆவரேஜ் ட்ரேடிங் வால்யூம் பார்க்கும்போது 1 வீக் ஃபுல்லாவே வந்து ட்ரேட் ஆகுறதே 3 லட்சம் ஷேர் தான் ட்ரேட் ஆகும். பட் ஒரே நாள்ல வந்து 12 லட்சம் ஷேர் வந்து ட்ரேட் ஆனது. ஸோ இது வந்து 4 மடங்கு வந்து அதிகம். ஸோ அதனால இந்த ஷேர் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இதுதான் ரீசனா இருக்கு இந்த ஷேர் ஏறதுக்கு முன்னாடி. ஸோ டாலிகனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு பாத்துக்கோங்க. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட Q1 வந்து நேத்தே டிஸ்கஸ் வந்து பண்ணிருப்போம். ஸோ இந்த AU ஸ்மால் ஃபைனான்ஸோட Q1 நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்போம் ப்ராஃபிட் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. பட் அவங்களோட NPS வந்து குறைஞ்சிருக்கு, ப்ரொவிஷன்ஸ் வந்து அதிகம் படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அசெட் குவாலிட்டியில ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ரீசனால நேற்று 7% வந்து இந்த AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட Q1 சூப்பராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த அசெட் குவாலிட்டியில் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. NPS வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரீசன் எல்லாமே அந்த ஷேர் உள்ள இம்பாக்ட் ஆகி 7% வந்து இந்த AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து விழுந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட்ஸ் என்னதான் நல்லா இருந்தாலும் சரி, ஆனா அந்த கம்பெனியோட NPS வந்து இம்ப்ரூவ் பண்ணல, அதாவது குறைக்கல அப்படின்னா அது ஏறிட்டே போகுது அப்படின்னா அந்த கம்பெனி ஏதாவது கன்சர்ன் வந்து போயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் ஷேர் வந்து நேற்று மட்டும் ஒரு 3% விழுந்திருக்கு. 76% வந்து அவங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகியுமே ஏன் இந்த 3% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் Q1 வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே வந்து சூப்பராக அப்பா இருந்துச்சு. அதில் ப்ராஃபிட் மட்டும் எடுத்து பார்க்கும்போது 76% அப்பா இருந்தாலும் ஏன் இந்த ஷேர் வந்து விழுந்துச்சு அப்படின்னா இவங்க ஏஷியன் பெயிண்டோட ஸ்டேக் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 8,920 crore வந்து இருக்கு அந்த வேல்யூ. ஸோ அந்த ஸ்டேக் சேல் பண்ணதை இவங்களோட ப்ராஃபிட்ல வந்து மெர்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க.
இவங்களோட ப்ராஃபிட் வந்து 30,000 கோடியா இருக்கு. அதுல இது மட்டுமே ஒரு 8,000 கோடி வந்து இருக்கு. 8,920 கோடி. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்ல இது மட்டும் எப்படி இந்த 8,920 கோடி வந்து சேர்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா 30,000 கோடி வந்து டார்கெட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட கோர் பிசினஸ்ல இருந்து வந்த ரெவன்யூவான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுல இருந்து வந்த ப்ராஃபிட் டார்கெட்னாலும் இல்ல. ஸோ இவங்களோட கோர் பிசினஸ்னால நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆயில் டு இந்த கெமிக்கல் தான். இந்த சைட்ல தான் இவங்களோட கோர் ரெவன்யூ வந்து இருக்கு, இந்த ரிஃபைனரி சைட்ல. பட் அந்த சைட்ல வந்து இவங்களோட பிசினஸ் கோர்த்தை கொடுக்காம ஏசியன் பெயிண்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணதை எடுத்துட்டு வந்து ப்ராஃபிட்ல மேட்ச் பண்ணி காமிக்கவே இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு ரீசனால இந்த ஷேர் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த ரீசனா இருக்கிறது குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து இவங்களோட சீக்வன்ஷியல் growth வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சீக்வன்ஷியலா வந்து Q1, Q2, Q3 பார்க்கும்போது ஏறிக்கிட்டே வரணும். அந்த ப்ராஃபிட் ரெவன்யூ எல்லாமே வந்து ஏறிக்கிட்டே வரும். அது வந்து சீக்வன்ஷியலான growth வந்து கொடுக்கல. அது வந்து மியூட்டடாவே இருக்கு. இதுவும் ஒரு ரீசனா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த ரீசனா இருக்கிறது இந்த Q1ல ஹை எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. 29,900 கோடி, கிட்டத்தட்ட 30,000 கோடி வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் பிளானுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசா எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இந்த எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் 5G எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அண்ட் தென் டிஜிட்டல் சர்வீசஸ்க்காகவும் ரீட்டைல் எக்ஸ்பென்ஷனுக்காகவும் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து 30,000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா அதே சேம் டைம்ல வந்து இவங்களோட டெப்ட் வந்து ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு. 1.17 லட்சம் கோடி வந்து இவங்களோட கடனா வந்து இருக்கு. அதாவது 1,14,000 கோடி வந்து இவங்க கடனா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கடன் வந்து கட்டாம இன்னும் அப்படியே அது வந்து ஃபிளாட்டா தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசனா அமைஞ்சுதான் இந்த ஷேர் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ கடன் அதிகமா இருக்கு. அண்ட் தென் இவங்களோட ப்ராஃபிட்ல எடுத்து வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் காமிச்சது சீக்வன்ஷனலா பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து growth இல்ல. ஸோ இது எல்லாமே ரீசனா அமைஞ்சிருக்கு. இவங்களோட வேல்யூவேஷன்ஸையும் அதை ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்றது லாஸ்ட் ரீசனா இருக்கு. ஏன்னா இவங்களோட பி ரேஷோக்கும் இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கும் ஜஸ்டிஃபை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. இந்த நியூஸ்ல இருந்து ஓவரால நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றது என்னவா இருக்கலாம் அப்படின்னா இந்த EU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போதே சொல்லியிருந்தோம். ஸோ என்பிஎஸ் வந்து அதிகமா இருக்கு, ப்ராஃபிட்லாம் சூப்பரா இருக்குன்னா கூட பேங்க் ஷேர் வந்து அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்க என்பிஎஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம கண்டிப்பா ஒரு பேங்க்லயும் வந்து பார்த்தாகணும். ஸோ ப்ராஃபிட் ஏறுற அளவுக்கு அவங்க என்பிஎஸ் வந்து குறைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எட்டர்னல் ஷேர்ஸ் மட்டும் தான் ஒரு புதியதா இருக்கு. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 90% லாஸ் ஆகியுமே அந்த ஷேர் வந்து 7% ஏற்றிருக்காங்க. இது மட்டும் தான் எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. இது மட்டும் தான் எனக்கு வந்து புரியல. இது ஏன் ஏத்துறாங்க? இந்த பிளிங்கிட் ஓகே எல்லாமே வந்திருக்காங்க. நியூஸ் பார்க்கும்போது தெரியுது பிளிங்கிட்னால தான் வந்து ஏத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்படின்னு கேட்டேன்னா அது கிடையாது. ஏன்னா லாஸ் இருக்கு, ப்ராஃபிட்டும் வந்து க்ரோ ஆகல, 90% வந்து டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் இப்போ நம்ம இந்த ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்து பார்த்தாலுமே கடன் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட்ல வந்து ஏசியன் பெயிண்டோட ஸ்டேக் சேல் பண்ணதெல்லாம் வந்து அங்க கணக்கு காமிக்கிறது வந்து எந்த அளவுக்கான பிளான்னு தெரியல. ஸோ இது எல்லாமே பெரிய கம்பெனிஸா இருக்கு, நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இதுவே நம்ம சின்ன கம்பெனிஸா நம்ம அக்யூர் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதனால தான் மோஸ்ட்லி லார்ஜ் கேப் ஸ்ட்ரக்சர் புதுசா உள்ளவங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸா போகும்போதுமே இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இதுல வந்து போய்க்கலாம், இல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல வந்து போய்க்கலாம். ஏன் அப்படின்னா அப்பதான் ஈஸியா வந்து நியூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான், பட் இருந்தாலும் நீங்க சும்மா படிக்கிறீங்க அப்படின்னா நியூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கும். இதுவே நம்ம சின்ன கம்பெனியில போயிட்டோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னே வந்து தெரியாது. அதை மீறி எதனா தப்பா நடந்துச்சுன்னா கூட நம்ம நியூஸ் வந்து வெளியே வராது. அதுதான் பிரச்சனை. இங்க வந்து தப்பா நடந்துச்சு அப்படின்னு நியூஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த ஒரு ரீசன்னாலதான் முடிஞ்ச அளவுக்கு இந்த லார்ஜ் கேப்லேயே வந்து பிகினரா வரவங்க வந்து பிளே பண்றதுக்கான இடமா இருக்கு. இப்போ என்ன கேட்டீங்கன்னாலும் நானுமே வந்து லார்ஜ் கேப்ல தான் அதிகமா பண்ணுவேன். மிட் கேப்ல வந்து கொஞ்சம் மீடியம் போர்ஷன் வந்து இருக்கும், ஸ்மால் கேப்ல வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும். இந்த ஒரு போர்ஷனை நீங்களும் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். பிகினரா உள்ள வரும்போது எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து நம்ம சொல்ல தேவை. ஸோ அவங்க எப்படி வேணாலும் பிளே பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியும் அப்படின்ற பட்சத்துல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்களோட கமெண்ட்ஸ் நிறைய வந்து வந்துகிட்டே இருக்கு, இந்த ஷேரை பத்தி அந்த ஷேரை பத்திலாம் சொல்லிட்டு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ போடணும். மேபி சாட்டர்டே சண்டேல வந்து அந்த வீடியோ வந்தாலும் வரும். ஸோ அதை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எல்லாமே டீடைல் ரிப்போர்ட்டா தான் இருக்கும் நீங்க கேட்ட ஷேர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்க எதனா புது ஷேர்ஸ் எதனா பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க, அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நிறைய பேர் கேமரா பார்த்து பேச சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க வந்து இந்த சைட்ல தான் கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு தான் என்னால் பேச முடியும். ஸோ டேரக்டா வந்து எப்பயுமே அங்க இருக்கும்போது டேரக்டா இருக்கும் கண்டென்ட், பின்னாடி இருக்கும் கேமரா பின்னாடி. ஸோ அதனால அங்க பார்த்து பேசிடுவேன். பட் இங்க சைட்ல தான் இருக்கு. ஸோ அதனால ஒன் சைடா தான் உட்காந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் கேமரா ஆங்கிள் பார்த்து பேச முடியல. மோஸ்ட்லி இந்த வீடியோல வந்து கேமரா ஆங்கிள் பார்த்தா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா பார்த்து பேசுங்கன்ற நீங்க போட்ட அந்த கமெண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எடிட்டிங் இம்ப்ரூவ் பண்ண சொன்னதையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தென் நீங்க அந்த ஒரு ஷேர் பேசும்போதும் சைட்ல வைக்க சொல்றீங்க, அதுவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அந்த அளவுக்கான டைம் வந்து இப்போ இல்லை எடிட் பண்ணி போடுறதுக்கு. எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும், கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதை தான் நான் கமெண்ட் செக்ஷன் சொல்லுவேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் சேனலோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் எடிட்டிங் வைஸா. பட் கண்டென்ட் வைஸா பார்க்கும்போது எப்பயுமே குவாலிட்டி வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட் செக்ஷன் அண்ட் தென் உங்களோட இன்ட்ராக்ஷன் தான் இந்த சேனல் இவ்வளோ அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா அந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் வரவங்களுக்கு புரியுற மாதிரி தான் எல்லா வீடியோவும் வந்து இருக்கும்.
ஸோ அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம். ஏன் ஒரு ஷேரை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்றதெல்லாம். ஸோ அதுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம்.